ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம துண்ணுத்து உருண்டை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன், அரிசி ரவை. 4 டீஸ்பூன் எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, 4-5 வரமிளகாய் உடச்சி வச்சுருக்கேங்க. அதையும் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா ஒத்தாப்பில் நல்லா வதங்கி வந்தோன்னே ஒரு கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கு தகுந்தாப்பில் நான் தண்ணி ஊற்றிக்கேங்க. 1க்கு 2 பங்கு தண்ணி ஊற்றிக்கேங்க. நான் அதுக்கு தகுந்தாப்பில் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டேன். நல்லா தண்ணி கொதி வரத்துக்குள்ளே 1 ஸ்பூன் தேவைக்கேற்ப உப்பை போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிட்டேங்க. நீங்கள் வேணுன்னா தூள் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா உப்பு போட்டுக்கிட்டு நல்லா கொதி வந்தோன்னா 1 கப்பு தேங்காய் திருவி வச்சுருக்கேங்க. அதை இதோடு சேர்த்தலாம். நல்லா கொதி வரப்போ அந்த தேங்காவை திருவி போட்டுக்கோங்க. அந்த உடச்சி வச்சுருக்க ரவாவையும் இதோடு சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. இது கடையிலே அரிசி ரவா விற்கிதுங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். பச்சரிசி ரவா நல்லா தண்ணி சுண்டி வரணுங்க. துணி ஒத்தாப்பில் கிளறினா இதுமாதிரி கையை வச்சு பார்த்தோம்னா கையில் ஒட்டக்கூடாது. வெந்தோடனே இதுமாரி உருண்டு திரண்டு வரணுங்க. இதுமாரி உருண்டு திரண்டு நல்லா ஆறோன்னா நல்லா உருண்டை எடுத்து இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இதுமாரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஒரு ஆவியில் வச்சு ஒரு ஆவி விட்டால் போதுங்க, வெந்துருங்க. சுவையான துண்ணுத்து உருண்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு ஸ்பூன் வச்சு பார்த்திங்கன்னா அதில் ஒட்டாமல் வரணுங்க. எவ்வளோ சுவையான துண்ணுத்து உருண்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இதை உடச்சி பார்த்தா நல்லா பொல பொலன்னு வருங்க. நீங்களும் இதுமாரி உங்கள் வீட்டில் செஞ்சு